ஹலோ ஆல், வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெகந்தி வீடியோவில் மண்டலாஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மண்டலாஸ் டிசைன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மண்டலாஸ் டிசைன்ஸ்க்கு நான் இப்போ என்ன ஷேப் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிள் ஷேப் நான் எடுத்துக்கிறேன். இதில் சர்க்கிள் ஷேப் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சர்க்கிள் ஷேப்பில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 4 or 5 பார்ட்ஸாக நான் டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த 4 or 5 பார்ட்ஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேவையான எலமெண்ட்ஸ், ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போமோ அந்த எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் இது உள்ளே வரைய போகிறேன். இந்த சர்க்கிள் உள்ளே வரைய போகிறேன். ஸோ இதுதான் நம்ம மண்டலாஸ் டிசைன்ஸ் சொல்கிறோம், ஓகேங்களா. இப்போ மண்டலாஸ்னால் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மண்டலாஸ் டிசைன்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு டிசைன் மேக் பண்ணுறதுக்காக மண்டலாஸ் டிசைன்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வால் டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது போல் சின்ன சின்ன டெக்கரேஷன்ஸ்க்காகவும் மண்டலாஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ மண்டலாஸ்னால் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோடைய யூசஸ் பற்றியும் உங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சர்க்கிள் டிசைன் நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த சர்க்கிள் டிசைனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இது போல் 2 லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த 2 லைன்ஸ் நான் எதுக்காக ட்ரா பண்ணுறேன்னா, எனக்கு சர்க்கிள் டிசைன் கரெக்டாக வரணுன்றதுக்காக இந்த 2 லைன்ஸ் நான் ட்ரா பண்ணிவிட்டு சர்க்கிள் நான் மேக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இப்போ நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் மேக் பண்ணிக்கலாம். பட் இது மெகந்தின்றதுனால நம்ம இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ சர்க்கிளுக்கு நான் டாட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, மெகந்தி ஃபில்லிங் கொடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு மெகந்தி ஃபில்லிங் வேணான்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் டிசைன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக ட்ரா பண்ணியிருக்கேன். உங்கள் ஹேண்டுக்கு எந்த சைஸ் சர்க்கிள் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கிள் நம்ம பண்ணது கரெக்டாக இருக்குதுன்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சர்க்கிள் சுற்றி ஒரு லைன் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைன் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு குட்டி குட்டி ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த குட்டி குட்டி ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு கொஞ்சம் பெரிய சைஸ் ஆர்ம்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம்ஸ் நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ ஸ்பைரல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாக தான், இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஸ்பைரல் ட்ரா பண்ணிவிட்டு ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைனை நீங்கள் ஆப்போசிட் சைடு நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நிறைய பேருக்கு டவுட் வரும், எதுக்கு இப்படி ஆப்போசிட் சைடில் ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஏன் அப்படி நான் ட்ரா பண்ணுறேன்னா, இப்போ நம்ம கண்டினியூஸாக நம்ம ட்ரா பண்ணுறோம்னா ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கும். பட் இது போல் 4 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிசைனை ட்ரா பண்ணுறோம்னா அப்போ ஈவனாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. நீங்கள் கண்டினியூஸாக ட்ரா பண்ணாதீங்க. இது போல் 4 பார்ட்டாக டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே நம்ம இதை சுற்றி போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃப் டிசைன் வந்து இது போல் ட்ரா பண்ணிக்கலாம். உங்கள் ஹேண்டில் வந்து ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு வந்து இந்த டிசைன் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து டாட் வச்சு நம்ம இந்த டிசைனை வந்து முடிச்சுக்கலாம். இப்போது செகண்ட் டிசைனில் வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே வந்து டாட் வச்சு ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே வந்து இன்னொரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு தின் லைன். ஸோ இந்த தின் லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு குட்டி குட்டி ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். குட்டி குட்டி ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து என்னால் ட்ரா பண்ண முடியாது அப்படின்னா இது போல் 4ஆக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பெரிய சைஸ் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும். என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து இந்த சர்க்கிள் வந்து ட்ரா பண்ண முடியலன்னா இது போல் சின்ன சின்ன லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது போல் வந்து நான் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ தின் லைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அகெயின் வந்து நீங்கள் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ண போகிறேன். பட் இது நான் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணாமல் எனக்கு எந்த சைடில் வந்து இந்த லீஃப் டிசைன் வேணுமோ அந்த சைடில் வந்து நான் லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிள் வந்து சின்ன சர்க்கிளாக இருக்கிறதுனால நான் 4 லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணுறீங்களோ அதுக்கு ஈவனாக ஓகேங்களா, ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்ட்ஸ் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பேலன்ஸ் இருக்க பிளேஸில் வந்து என்ன பண்ணுறேன்னா இது போல் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ எம்டியாக இருக்க பிளேஸில் வந்து நான் மெகந்தி ஃபில்லிங்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்பைரல் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பைரலுக்கு மேலே வந்து ஒரு லீஃப் இருக்க மாதிரி நான் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லீஃப் டிசைன் வந்து நம்ம ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம அவுட்டரில் வந்து இது போல் திக்காக வந்து லைன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ லைன்ஸ் வந்து கொஞ்சம் திக்காக வந்து நம்ம கொடுத்துட்ட பிறகு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறேன்னா லீஃப் மேலே டாட் வச்சு நான் இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கைஸ் அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய கிளாஸுடைய அட்மிஷன் வந்து இப்போ போயிட்டு தான் இருக்குது. January 20th வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சீட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் டிசைனில் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பெரிய சைஸஸ் ஸ்பைரல் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து இது போல் பெட்டல்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து இது மாதிரியான பெட்டல்ஸ் தான் வந்து ட்ரா பண்ணணுன்னு கிடையாது. உங்களுக்கு என்ன ஷேப்பான பெட்டல்ஸ் வந்து தேவைப்படுதோ நீங்கள் அந்த ஷேப்பில் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து இது போல் பெரிய பெட்டல்ஸ் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இது உள்ள என்ன பண்ண போகிறேன்னா, நான் லீஃப் டிசைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க பிளேஸில் நான் மெகந்தி ஃபில்லிங்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து ஈவனாக இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம மெகந்தி ஃபில்லிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கான அவுட்லைன் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த பெட்டல்ஸ்க்கான அவுட்லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 பெட்டல்ஸ்க்கும் சென்டரில் ஒரு பெட்டல்ஸ் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வரைஞ்சிட்ருக்க பெட்டல்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சென்டரில் ஒரு 2 லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒரு சைடு வந்து நான் மெகந்தி ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன், இன்னொரு சைடு வந்து நான் ஆரஞ்ச் ஷேடிங் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆரஞ்ச் ஷேடிங் வந்து நான் இதில் எப்படி பண்ணுறேன்னா, நம்ம நார்மலாக வந்து நம்ம மெகந்தி வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். பட் இங்கே வந்து என்னால் பட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, மெகந்தி கோன் டிப்பு வச்சு நான் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஃபைனலாக வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இந்த டிசைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபோர்த்து டிசைனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இது போல் ஸ்கொயர் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். 2 ஸ்கொயர் ஷேப்புக்கு சென்டரில் வந்து இது போல் மெகந்தி ஃபில்லிங் கொடுத்துட்டு இதை வந்து திக்காக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் வந்து வெளியே வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு உள்ளேயும் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டு இன்னொரு ஸ்கொயர் ஷேப் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அது உள்ளே வந்து நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்க போகிறேன். நான் இப்போ வந்து இங்கே என்ன ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறேன்னா, ஒரு ஸ்பைரல், அதுக்கு மேலே ஒரு தின் லைன், அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நான் இந்த டிசைன் தான் வந்து நான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபில்லிங்ஸ் வேணுன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஃபில்லிங்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைனை வந்து நம்ம இது ஃபுல்லாகவே வந்து முடிச்சிட்ட பிறகு அங்கங்கே வந்து நம்ம மெகந்தி ஃபில்லிங்ஸ் வந்து கொடுக்காமல் இருக்கிறோம். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி ஆர்ம்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அங்கே ஆர்ம்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ண பிடிக்கலனா நீங்கள் வந்து மெகந்தி ஃபில்லிங்ஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, 2 ஸ்கொயர் பாக்ஸ் வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் லைன் வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மேக் பண்ண லைனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் திக் லைனாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் லைன், ஒரு தின் ஸ்கொயர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஆர்ம்ஸ் கூட நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு மேலே டாட் வச்சுக்கலாம். பட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஒரு தின் லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நான் டாட் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம உள்ளே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், அந்த ஸ்கொயர் பாக்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மெகந்தி வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதோடு இந்த டிசைனை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.